லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். பிரகாஷ், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். தனிச்சின்னம் கேட்கிற அளவிற்கு மதிமுகவில் உரையாடல் நடக்கிறது. நேற்றைக்கு செய்தியாளர் சந்தித்த மதிமுகவுடைய பொதுச் செயலர் வைகோ எங்கள் திமுக சின்னம் இல்லாமல் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் போட்டியிடுவதற்கான கோரிக்கையை வைப்பதாக சொல்கிறாங்க. அதுதான் திமுகவினுடைய கூட்டணி உறுதி செய்கிறதுல பெரிய இதுவாக இருக்குது. டபுள் டிஜிட்டில் சீட்டு கேட்குறாங்க விசிகா அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது திமுக? இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இல்லை சார், ஒட்டுமொத்தமாக கூட்டணி பேச்சுவார்த்தையே ஸ்டாலின் February 7 மேலே ஆரம்பிக்கிறார். எல்லா கூட்டணியும் கூப்பிட்டு பேசுகிறார். இது எனக்கு கிடைக்கக்கூடிய சோர்சஸ் இன்ஃபர்மேஷன். எல்லா கூட்டணியும் கூப்பிட்டு பேசுகிறாரு, எல்லாரோடையும் பேசுகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற கூட்டணிகள்லேயே வலுவான கூட்டணி எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி தான். இன்றைக்கி வரைக்கும் அதிமுக கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் இருக்காரா இல்லையா, ஓபிஎஸ் வருவாரா வரமாட்டாரா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. அன்புமணின்ற பாமகவுடைய ஒரு பிரிவை கையில் எடுத்த அதிமுக பாஜக கூட்டணி ராமதாஸை கையில் எடுக்க முடியல. தேமுதிக இன்றைக்கி வரைக்கும் திரிசங்கு சொர்க்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்டாக்டாக இருக்கிறதோட மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியாத இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் நான் சொல்கிறேன். எல்லா கட்சிகளும் தாவேக்காவோட பேசுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை விட அவங்க திமுகவோட பேசுகிறாங்கன்றது தான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல். உதாரணத்துக்கு நம்ம டிடிவி தினகரன் அவர் அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் செந்தில் பாலாஜி மூலமாக இங்கே பேசிட்டார். அது மாதிரி ராமதாஸ் அருள் மூலமாக அவர் இங்கே பேசுகிறார். இப்போது எல்லாத்தையுமே ஸ்டாலின் ஃபைனலைஸ் கிட்டத்தட்ட பண்ண போகிறாரு, பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் அவர் நிறைய சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் தேமுதிக இங்கே பேசுகிறாங்க. தேமுதிக அது ஒரு கல்லூரி விற்பனைக்கு இருக்குது, ஆண்டாளகர் கல்லூரி. அந்த கல்லூரியை விற்று கொடுக்கறதே ஏவாவேலு தான். அதை வாங்கிறது பெரம்பலூர் தனலட்சுமி அந்த கல்லூரி தான், அவங்க தான் வாங்குகிறாங்க. அது டீல் ஒரு பாதி பேமெண்ட் போயிடுச்சு. அடுத்த பேமெண்ட் வரணுன்னா அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆனதாக வரும். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கான நெருக்கடி இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்குறாங்க, அதை இவங்க நெகோஷியேட் பண்ண போகிறாங்க. இப்போது கேரளாவிலேருந்து கேசி வேணுகோபால் நெக்ஸ்ட் வீக் வர்றாரு. அவர் விஜயை சந்திப்பார்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் சந்திக்க போகிறது ஸ்டாலினை தான் சந்திக்கிறார். ஆனால் தமிழக பொறுப்பாளர், காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளர் திமுக எங்களை பேச்சுவார்த்தைக்கே கூப்பிட மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, அவரை மாற்ற சொல்லி தான் திமுக சொல்லிட்டு. என்ன காரணம்? அவர் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் முழுக்கவே இஸ் அன் அபாட் என்னன்னா, அவர் இப்போ ஒரு டாக்டர் மேற்கொள்ளக்கூடிய பிரசவம் எல்லாமே சுகப்பிரசவமாக இல்லாமல் ஒரு விதமான அபார்ஷனுக்கு போகுதுன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் தான் கிரீஷ் ஜோடங்கர். அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கிடையாது. அவரால் தான் மிகப்பெரிய குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறதா திமுக சைட்லேயே நம்புகிறாங்க. அவர் பேசுகிறாரு. அவர் தான் முதல்ல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஃப்ளோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கிரீஷ் ஜோடங்கர் மேலே மிகப்பெரிய அதிருப்தி திமுக இருக்குது. அதை கனிமொழியும் போய் ராகுல்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ராகுல்கிட்ட டிஆர் பாலு பேசுகிறாரு, ரைட்டா, சபரீசன் பேசுகிறாரு, கனிமொழி போய் பேசியிருக்காங்க. இது மாதிரி அவங்க இன்டாக்டாக தான் அவங்களுடைய அதிக காங்கிரஸ் உள்ளே இருக்கணும்னு விருப்பப்படுதா திமுக? அல்லது இன்னொரு பக்கம் காங்கிரஸோடையும் திமுகவோடையும் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துதுன்றாங்க, தாவேக்காவோடும் பேச்சுவார்த்தை. டபுள் கேம் ஏன்? தாவேக்காவோட ஒன்றும் அவங்க அஃபிஷியலாக பேசல. அஃபிஷியலாக நீங்கள் யாராவது ஒருத்தர் போயிட்டு பிரவீன் சக்கரவர்த்தியை தவிர, பிரவீன் சக்கரவர்த்தி அஃபிஷியலே கிடையாது, அவர் ஒரு டேட்டா பேஸ் ஆள், அவ்வளோதான். அவர் மட்டும்தான் போய் பார்த்தாரு. பிரவீன் சக்கரவர்த்தியை தவிர யாருமே கிரீஷ் ஜோடங்கர் போயிட்டு விஜயை பார்க்கவே இல்லை, ரைட்டுங்களா. வேறு யாரும் போய் பார்க்கவே இல்லை. நாங்கள் குழு அமைச்சிட்டோம், அவங்க குழு அமைக்கலன்னு சொல்கிறாங்களே தவிர எதுவும் இல்லை. காங்கிரஸை திமுக எதிர்பார்க்குது. என்டிஏ இப்போ சாருக்குலாம் தெரியும், என்டிஏக்கு ஒரு 40 எம்பிக்கள்ன்றது இன்றைக்கி பிஜேபி மைனஸ் ஆனதே அத்தனை எண்ணிக்கையில் தான். அந்தளவுக்கான ஒரு ப்ளோ கொடுத்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு.
அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து காங்கிரஸ் வந்து 9 எம்பிக்களை அவங்க வச்சுருக்காங்க. அதை வந்து அவங்க இழக்கணும்னு இல்லை. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. இப்போது காங்கிரஸ் போச்சுன்னா என்ன நடக்கும், எந்தெந்த தொகுதிகளில் வீக் ஆகும், தேமுதிக வந்தால் எத்தனை தொகுதிகளில் ப்ளஸ் ஆகும். தேமுதிக ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா தமிழகத்தில் ஒரு 15 தொகுதிகளில் டெசிசிவாக இருக்காங்க. 15 தொகுதிகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய அந்த கேஸ்ட் ஓட்ஸ் பேஸில் வந்து அவங்க இருக்காங்க. அதுதான் அவங்க விருதுநகர்லேயே அவங்க காமிச்ச களம் என்பது அதுதான். ஸோ அவங்களுடைய இம்பேக்ட் என்ன இருக்குது. காங்கிரஸ் போனால் எங்கே வரும், காங்கிரஸ் போனால் கன்னியாகுமரி நிச்சயம் பாதிப்புக்குள்ளாகும், பாக்கி எங்கெங்கே பாதிப்புக்குள்ளாகும். அது அந்த ஈவென்ச்சுவாலிட்டியை சப்போஸ் போச்சுன்னா என்ன பண்ணலான்றதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்காங்க டிஎம். அப்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட பேச்சுவார்த்தையை நீங்கள் சொல்கிற மாதிரி பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு மேலே வைக்கிறதுக்கான விஷயம் இவங்கெல்லாம் ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் கேமை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாம் காத்து இருக்க வச்சா அதில் ஒரு அதிருப்தி வரும் இல்லையா சார்? இல்லை, அவங்க டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 7 வந்து அவங்க தேர்தலை ஒட்டி அறிக்கையை தயாரிக்கக்கூடிய வேலைகள், பல வேலைகளை வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற மெக்கானிசம்லேயே பியூட்டிஃபுல்லாக வந்து எல்லா பூத் லெவல் கமிட்டி வரைக்கும் மெக்கானிசமாக போகிற ஒரே ஒரு கூட்டணி வந்து திமுக கூட்டணி தான் ஃபஸ்ட்டு. போன தேர்தலுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன வித்தியாசம்னா, போன சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்க்கட்சி, அவங்கக்கிட்ட ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, போலீஸ் இல்லை, பலம் இல்லை, பணமும் இல்லை. இன்றைக்கி வந்து திமுக கிட்டே எல்லாம் இருக்குது, ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, போலீஸ் இருக்குது, பலம் இருக்குது, பணமும் இருக்குது. அப்போது அவங்க வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியே ஃபார்ம் பண்ணுறாங்க. போன தடவை கவர்மெண்ட் வரும்போது ஸ்டாலின் வந்து இது ஒரு 10 இயர்ஸ்க்கான கவர்மெண்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள் வரும்போது நான் ஒரு 22 ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை கூப்பிட்டு வரட்டான்னு கேட்டார். அப்போது முதலமைச்சர் சொன்னார், அதெல்லாம் தேவையில்லை, நீ ஒண்டி வா. அவங்களுக்கு வந்து புறவாசல் வழியாக அதிகாரத்தில் வர்றது அவங்க விரும்பலை, அவங்க தேர்தல் வழியாக தான் அதிகாரத்துக்குள்ளே வந்தாங்க. வந்துட்டு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இது. அதுக்கப்புறம் அவங்க ஓட்டிங்க்கு போகிறாங்க, அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்காங்க, எல்லா கூட்டணி கட்சிகளையும் இன்டாக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த தடவை திமுக கூட்டணியில் கூடுதல் கட்சிகள் தான் இருக்கும். இன்னொன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து திமுக முன்வைக்குது. காங்கிரஸ் 18 போட்டிட்டது, 25 போட்டிட்டது, 18 ஜெயிச்சது. இப்போது திமுக கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்னன்னா, நீங்கள் 25 நின்னா கூட இந்த முறை 18 மட்டும் ஜெயிக்க மாட்டீங்க, 22 ஜெயிப்பீங்க. வின்னிங் பர்சன்டேஜ் வந்து. ஆனால் இப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் வேணாம் அப்படின்ற ஒரு முடிவை காங்கிரஸ் கட்சி எடுத்தாலும் கூட அங்கே வந்து தேமுதிக வைத்தோ அல்லது மற்ற கட்சிகளை வைத்தோ ஈடு செஞ்சிட முடியும்னு நினைக்கிறாரா? இல்லை, காங்கிரஸ்க்கு இந்த நிலைமையை உருவாக்குறது காங்கிரஸுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் இல்லையா? காங்கிரஸுக்கு இந்த நிலைமையை வந்து திமுக உருவாக்கலை. ஒரு வேளை பீகாரில் பண்ண மாதிரி, ரைட்டுங்களா, மகாராஷ்டிராவில் பண்ண மாதிரி, ஒரிசாவில் பண்ண மாதிரி இந்த தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் வந்து சில பேர் வந்து சில தலைவர்களை குழப்பி விட்டு, ராகுல் மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்களை குழப்பி விட்டு அவங்க ஒரு வேளை முடிவெடுக்கலாம். இப்போது லேப்டாப்னு ஒரு ஃபங்க்ஷனு, லேப்டாப் வழங்கக்கூடிய ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனுக்கு ராகுல் காந்தி வருவார்னு எதிர்பார்த்தாங்க, வரல, அவர் ஏதோ ஒரு பிஸியில் போயிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவென்ச்சுவாலிட்டி நடந்து அதனால் காயம் வந்து திமுக கூட்டணிக்கு வரும் என்றால் அதை சந்திக்கவும் திமுக கூட்டணி மிக மிக தயாராக இருக்கிறது. ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு காலத்தில் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்து 2 பேர்ட்டையும் சீட் பேரம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்துச்சு இல்லையா? ஒரு பக்கம் தேமுதிகவுடைய தலைவர்கள் அதிமுகவோடையும் பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் திமுகவோடையும் துரைமுருகனோடையும் பேசுகிறாங்க. அப்போது அந்த இடத்துல தேமுதிகவினுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாச்சு இல்லையா? இப்போ இந்த இடத்துல கூட்டணி கட்சிகளை இப்படி நடத்துகிறாங்க திமுக அப்படின்னும் பொழுது அது கூட்டணிக்குள்ளுக்குள்ளேயே என்ன அதிருப்தி ஏற்படுத்தும்? கூட்டணி கட்சிகள் பண்ணக்கூடிய, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய, அவங்க நாளைக்கு என்ன நிலை எடுப்பாங்க அப்படின்ற ஈவென்ச்சுவாலிட்டிக்கு திமுக தலைமை வந்து தயாராக இருக்கு. அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணுன்றது அடிஷ்னல் டிமாண்ட் ஒன்று புதுசாக வந்திருக்கு. அப்போ அந்த டிமாண்டுக்கு இவங்க எப்படி அதை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றதுக்கான விஷயம் இருக்குது. அதே மாதிரி தேமுதிக வந்தால் அவங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்பாங்க, திமுக கிட்டே 4 ராஜ்யசபா சீட் தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஈவென்ச்சுவாலிட்டி எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து எலெக்ஷன் மெக்கானிசத்தை இந்த பென் அப்படின்னு சபரீசன் சாரோட ஒரு
அமைப்பு இருக்குது. அவங்க வந்து பக்காவாக கால்குலேட் பண்ணி பின் பாயிண்ட்டாக கால்குலேட் பண்ணி எலெக்ஷன் கட்சின்னு இந்தியாவில் பேர் எடுத்தது வந்து பிஜேபி தான். அவங்க எலெக்ஷனுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, அதை விட ஒரு பங்கு அதிகம். ஆனால் இப்போ டிடிவி தினகரன் அதிமுகவுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு என்டிஏ கூட்டணி கொஞ்சம் வலுவாயிடுச்சு, அதிமுக தலைமையேற்று இபிஎஸ் தலைமையேற்றுன்ற பார்வை இருக்கும்பொழுது கூட்டணி அமைத்தால் தான் வெற்றி அப்படின்ற ஒரு நிலை திமுக கூட்டணிக்கு இருக்குதா? திமுக ஏற்கனவே கூட்டணி அமைச்சிருக்குங்க, ஏற்கனவே. அப்போ காங்கிரஸோட வேல்யூ ரொம்ப முக்கியம் இல்லையா சார்? காங்கிரஸோட வேல்யூ முக்கியம். பட் அவங்க ஏதாவது ஒரு அபார்ட்டான ஒரு ஆப்ரேஷனுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னா அதுக்கும் தயாராக இருக்காங்க. ரைட்டுங்களா? தளபதி வந்து சும்மா பேசல, அவர் பேசுனது ஒரு விதமான ஃபேக்டை தான் அவர் பேசியிருக்காரு. ரைட்டுங்களா? அவர் சாதாரணமாக அப்படி வாய விடுற ஒரு ஆள் இல்லை, ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன். ஸோ திமுக எல்லா ஈவென்ச்சுவாலிட்டிக்கும் தயாராக இருக்குன்றது தான் தளபதியுடைய பேச்சு உணர்த்தக்கூடிய அங்கம். ஒரு பக்கம் டெல்லியில போய் கனிமொழி ராகுல் காந்தியோடு சந்தித்து பேசுகிறார், அதற்கு அடுத்த நாளே மதுரை வடக்கு தொகுதி காங்கிரஸுக்கு அப்படின்ற இடத்துல போஸ்டர் ஒட்டப்படுதுன்றப்போ கூட்டணிக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆயிடுச்சு, அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வந்துருச்சு. அப்படின்றப்போ இது இன்டாக்ட் கூட்டணி இல்லைன்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை எதிர்க்கட்சிகள் முன்வைப்பாங்க இல்லையா? அது கண்டிப்பாக முன்வைப்பாங்க. இன்டாக்ட் கூட்டணி இல்லைன்றதுல கூட்டணியில் பிரச்சனை இருக்குன்னு அதுதானே உங்களுக்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜயை சந்திக்கும் போது என்ன வருது, அதான் வருது. எஸ்ஏ சந்திரசேகர் வந்து பவர் வேணும்னா நீங்கள் வந்து எங்கள் கூட சேருங்க அப்படின்னு இவர் பவர் கொடுக்குறாரா? பவர் கொடுக்குற அளவில் இவர் பேசுகிறதுக்கு இவருக்கு வீட்லேயே பவர் கிடையாது, இவர் பவரை பற்றி பேசுகிறார். ரைட்டா? அந்த மாதிரி ஒரு விஷயம்னு வரும்போது அதுக்கான இன்டாக்ட் என்பது வருது. காங்கிரஸில் வந்து கிரீஷ் ஜோடங்கர் பேசுகிறாரு, பேசினவுடனே தான் கனிமொழி போய் பார்த்து பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி தான் தளபதி பேசுகிறாரு, இன்றைக்கி தான் அவங்க போஸ்டர் ஓட்டியிருக்காரு. இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய தெர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ். காங்கிரஸ் வந்து அந்த மாதிரி பண்ணலன்னா தான் ஆச்சரியம். காங்கிரஸோட நேச்சரே வந்து இந்தியா முழுக்க அதுதான். ஏன் காங்கிரஸ் முக்து பாரத்னு பிஜேபி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இங்கே பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே ஒருவேளை காங்கிரஸ் முக்து பாரத் முக்து தமிழ்நாடு அப்படின்றத வந்து காங்கிரஸே உருவாக்கி. காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்றப்போ காங்கிரஸ் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை டிமாண்டை கேட்க வேண்டிய அவசியமும் திமுகவுக்கு இருக்குல்ல. ஒருவேளை நாளைக்கு திமுக கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸ் வெளியில போகுதுன்னா கொல்லைப்புறம் வழியாக அல்லது மறைமுகமாக பாஜகவும் திமுகவும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியோடு அரியணையில் இருந்தாங்க, ஆட்சியில் பங்கேற்றாங்க, ஆனால் மாநிலத்தில் அவங்கள வந்து ஓரவஞ்சனை பண்றாங்கன்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வைப்பாங்க இல்லையா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அது வந்து விஜய் வைக்கிறது வந்து அதுதான். இவங்க வந்து நேரடி கூட்டணி, நேரடி அடிமைகள். அவரோட வார்த்தைகள் வந்து நேரடியாக அடிமைகள், இவங்க வந்து மறைமுக அடிமைகள். இதானே அவர் வைக்கிற. அவர் ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருக்காரு, 1 மாசமாக அவர் வச்சுக்கிட்டு 2 மாசமாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுதான். ஆனால் அவங்க ரெடியாக இருக்காங்க சார். ஈவென்ச்சுவாலிட்டி இது வந்து எனக்கு இப்போ என்னோட வீடு என்னோட பிரச்சனை, எனக்கு இங்கே நீங்கள் பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்களை நான் எப்படி எதிர்கொள்றதுன்றதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம்ன்றது வந்து அதில் கிங் பின் வந்து சோனியா காந்தி. ரைட்டுங்களா? யாரும் பிரதமர் இல்லைன்னும் போது ராகுல் காந்தி பிரதமர்னு அறிவித்த மாநிலம் வந்து தமிழ்நாடு. ரைட்டுங்களா? அவங்களுடைய ஃப்ளோட்டு, அவங்களுடைய உறவு முதல் கட்ட பார்க்கலாம். பெருமாள் நக்கீல் பிரகாஷ் சார், ரொம்ப சுருக்கமாக எப்படி பார்க்குறீங்க மக்கள் கருத்தை? இல்லை, கூடுதல் தொகுதின்றது தான் எல்லாரோட டிமாண்டும். அதுலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி தனி சின்னம் அப்படின்றது தான். இது வந்து இட் இஸ் அ ப்ரெஷர் டாக்டிக்ஸ் டு டிஎம்கே. பழைய ஒட்டுமொத்தமாக சார் வரப்போகிற தேர்தல் வந்து தாவேக்காவோட ப்ரெசன்ஸும் வந்ததுனால பழைய தேர்தல் மாதிரி இது இருக்காது. இதில் வந்து நீங்கள் பழைய தேர்தல் மாதிரியே 25 தொகுதி வாங்கணுன்னா இங்கே முடியாது. இங்கே 20 தொகுதி கூட வரலாம் உங்களுக்கு. ரைட்டுங்களா? உங்களுக்கு தொகுதி குறையலாம், வின்னபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ டிஎம்கே வந்து இதுக்குள்ளே மேனிப்புலேட் பண்ணி இப்போ ஒரே கூட்டணி தான் இருக்கணுன்றது இல்லை, புது கூட்டணி கட்சிகள் வரலாம். சின்ன சின்ன கட்சிகள், இப்போ தனியரசு மாதிரி, வேல்முருகன் மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து உள்ளே வரலாம். இதெல்லாம் தான் டிஎம்கே வச்சுருக்கக்கூடிய சஸ்பென்ஸு. பிப்ரவரி 7க்கு அப்புறம் அது தெரியும். நன்றி சார்.